குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா காமராஜர் சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். The parade is led by Parade Commander, Wing Commander Vikas Shah. Wing Commander Vikas Shah is a fighter pilot in the Indian Air Force. He was commissioned in December 2010. The parade adjutant is Flight Lieutenant Meghna Balla. She was commissioned in the Accounts branch of the Indian Air Force. The contingent commander of the Indian Air Force contingent is Flight Lieutenant Rajat Chaudhary. He is an air traffic controller in the Indian Air Force. Army contingent, Navy contingent, Army man contingent, தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். லோகநாதன், வணக்கம். இந்த வருடம் குடியரசு தின விழாவுடைய இங்க தமிழக அணிவகுப்போட சிறப்புகள் என்னென்ன? தற்பொழுது காமராஜர் சாலையில் போக்குவரத்து ஏற்கனவே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அங்க மெரினா கடற்கரைக்கு மக்கள் யாரேனும் உள்ள போறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா? அங்க என்ன நிலவரம் லோகநாதன்? இந்திய நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு அணிவகுப்பு ஒத்திகை சென்னை மெரினா கடற்கரையின் காமராஜர் சாலையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குடியரசு தின விழா வருகின்ற 26ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலையில் காந்தி சிலை அருகே தமிழக ஆளுநர் தேசிய கொடியை ஏற்ற உள்ளார். இதனை முன்னிட்டு 19, 22, 24 ஆகிய தேதிகளில் மெரினா கடற்கரை சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக முப்படையினருடைய அணிவகுப்பு நடைபெற்றது. தேசிய மாணவர் படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, RPF வீரர்கள், காவல்துறையினர், தீயணைப்பு படையினர் மற்றும் NCC மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அதே போல
பள்ளி மாணவர்கள் என பலரும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக குதிரைப்படையின் அணிவகுப்பும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி 3 நாட்களுக்கு திட்டமிட்டு இன்று மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக போக்குவரத்து மாற்றம் என்று பார்க்கும் பொழுது காமராஜர் சாலை உழைப்பாளர் துறை அருகே இருந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய தினங்களில் காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை காலை 7 மணி முதல் நிகழ்ச்சி முடிவு 9:30 வரை இந்த போக்குவரத்து மாற்றமானது நடைபெறும். அடையாறு பகுதியிலிருந்து காமராஜர் சாலை, பிராட்வே நோக்கி செல்லும் சரக்கு மற்றும் வணிக வாகனங்கள் ரயில்வே சாலை சந்திப்பில் ஆர்கே மடம் சாலை, திருவேங்கடம் சாலை, தேவநாதன் சாலை, சென்னரி சாலை, வெங்கடேச அக்ரகாரம் தெரு, ரங்கநாதன் ரோடு உள்ளிட்ட அபிராமபுரம் ஆகிய பகுதிகளில் செல்லக்கூடும். அதே வழியாக அண்ணா சாலை வழியாக பிராட்வே வரை செல்லலாம். அடையாறு பகுதியிலிருந்து காமராஜர் சாலை, பிராட்வே நோக்கி செல்லும் பிற வாகனங்கள் மாநகர பேருந்துகள் உட்பட காந்தி சிலை சந்திப்பில் ராதாகிருஷ்ணன் சாலையை நோக்கி திருப்பத்தூர், ராயப்பேட்டை பாயிண்ட் 1, நீல்கிரீஸ் மியூசிக் அகாடமி, பிடிகே சாலை வழியாக ராயப்பேட்டை மணிகூண்டு வரை அண்ணா சாலை வழியாக செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த டாக்டர் நடேசன் சாலை மற்றும் அபய சாலை சந்திப்பு வழியாக சாலையை நோக்கி வரும் வாகனங்கள் ஐசோல் சந்திப்பிலிருந்து விடப்படும். இதுபோன்று பல்வேறு மாற்றங்கள் நடைபெறுகிறது. குறிப்பாக மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையம் அங்கிருந்து மாற்றப்பட்டு சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து தற்காலிகமாக இயங்கும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு மாற்றங்கள் 19, 20, 22, 24 ஆகிய 3 நாட்கள் இந்த நிகழ்ச்சியின் ஒத்திகையின் போது போக்குவரத்து மற்றும் பேருந்து மாற்றங்கள் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி லோகநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.